ஹலோ மக்களே, வணக்கம், நமஸ்தே, வந்தனம். இன்னைக்கு ஹலோ மக்களே, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அன்போடு இருக்குது சினஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பட்டர் ஸ்காட்ச் கேக்கு தாங்க. அதுக்கு நாங்கள் முட்டை 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பட்டர், அப்புறம் மைதா, சர்க்கரை, முட்டையெல்லாம் உடைச்சி இந்த மாதிரி உடைச்ச முட்டையை தனித்தனியாக வேறு இதில் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 5 முட்டையும் உடைச்சிட்டு இப்போ அடிக்க போகிறோம். சரியா? 5 முட்டையும் நான் உடைச்சிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பீட் பண்ண போகிறோம். பீட் பண்ணிவிட்டு அப்புறம் சுகர் அரைச்சி வச்சுருக்கேன். சுகரு இதில் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மைதா ஆட் பண்ணுவோம். 350 கிராம் மைதா, 5 முட்டை, அப்புறம் 80 கிராம் சுகர். இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் ஊற்றணும். அப்புறமா பேக்கிங் பவுடர் போடணும். போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பட்டரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பட்டர் போட்டு பீட் பண்ணுவோம். அப்படி பட்டர் இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிக்கலாமா? நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்காக நான் பீட்ரு எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் ஸ்போக் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பீட் பண்ணுறது பாருங்கள். வெறும் நல்லா நுரைக்க பீட் பண்ணிட்டேன். பபுள்ஸ்லாம் வர மாதிரி. பட்டர் ஆட் பண்ணிடலாமா? இப்போ பட்டர் ஆட் பண்ணுறேன். இதுக்குள்ளே பட்டர். ஸோ இந்த மாதிரி பட்டர் ரொம்ப திக்காக ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அடிங்க. அடிக்க முடியாத பட்சத்தில் மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. ஸோ ஈஸி, டக்குன்னு கிரைண்ட் ஆயிடும் இந்த பட்டரு. ஸோ நான் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ நம்ம மைதா ஆட் பண்ணிக்க போகிறோம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரும் மைதாவும் ஆட் பண்ணியாச்சு. அப்படியே மைல்டாக மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி ஃபுல் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இப்படி லேயராக விழுதுனாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் எப்போவுமே இப்படி சுற்றுவேன், பட் நீங்கள் சுற்றாதீங்க. ஸோ மிஸ் ஆகி வெளில போகும். இப்போ என் கையில் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ்னால நான் சுற்றுறேன். ஓகேவா? இப்படி பண்ணும் போது நல்லா இங்கே பபுள்ஸாக வரும். நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஃபுல்லாக பபுள்ஸாக இருக்கும். பபுள்ஸாக வருது, இந்த மாதிரி லேயராக விழுது. அப்படியாவது நீங்கள் கண்டுபிடிச்சா ஓரளவுக்கு நல்லா கேக் வரப்போகுது அப்படின்ட்டு. சரியா? பேக்கிங் பவுடரே போட போகிறோம். இங்கே பாருங்கள், பபுள்ஸ் நல்லா பபுள்ஸ் வருது. ஸோ ஸ்டேஜ் பேக்கிங் பவுடர் கரெக்டாக 1 ஸ்பூன் போடலாம். போட்டுக்கோங்க. போதும். சரியா? அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் லாஸ்ட்டாக அவ்வளோதான். இப்போ பேக் பண்ணிடுவோம். பேக் பண்ணுறது கூட நான் இன்றைக்கி ஈஸியாக குக்கரில் பேக் பண்ணி காட்டுறேன். இப்போது வெனிலா எசன்ஸ் ஊற்ற போகிறோம். ஸோ வெனிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ பேக் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? குக்கருக்குள்ளே இந்த மாவை நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா? இப்போ லேயராக ஊற்ற பாருங்க. சூப்பராக வரும் கேக். இப்போ இப்படி இந்த மாதிரி பண்ணால்
ஸோ அங்கே இந்த பபுள்ஸ்லாம் வந்து நிற்கும். ஸோ சீக்கிரமாக வேகும் அதுக்காக. சரியா, இதெல்லாம் ஒரு சயின்ஸ் இருக்குது, இது பிஹைண்ட் சயின்ஸ். என்னென்னா இப்படி நம்ம வந்து ஹேரை வந்து இங்கே ஃபார்ம் பண்ணுறோம். இப்படி ஃபார்ம் பண்ணுற நேரத்தில் நல்ல பபுள்ஸ் ஆகி நல்லா மேலே பொங்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம். இப்போ வந்து குக்கரை மூடிடலாம். ஸோ குக்கரை மூடுறேன், வெறும் குக்கர் அப்படியே ஊற்றிக்கிறேன். குக்கரை மூடும் போது இங்கே பாருங்கள், விசில் இல்லை, கீழே அந்த இதுவும் இல்லை, லபரும் இல்லை. ஸோ இப்படி மூடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த சைடில் வந்து தவா இருக்குல்ல, தவா வச்சுருக்கேன். வெறும் ஸ்லோவில் இருக்குது தவா. ஸோ தவா வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு ஏற்ற போகிறேன். அவ்வளோதான், இவ்வளோதான். அப்படியே ஸ்லோவில் இருக்கட்டும். அப்படியே 45 மினிட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கேக் வெந்துருச்சு. க்ரீம் ஊற்றி பட்டர் ஸ்காட்ச் ஊற்றி ரெடி பண்ண வேண்டியதான். கேக் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.